Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற question exercise 1.3 question number 4. It's again a practical problem. So we have to convert this into system of linear equations and then matrix form convert பண்ணிட்டு then we can proceed. Okay. So first let's read the question. 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. So இது ஒரு statement. Okay. While 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. But find the time taken by one man alone. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ன்றத first identify பண்ண சொன்ன நம்ம last questionலயே அதுதான். So here we have to find the time taken by one man alone, that of one woman alone to finish the same work, and by using matrix inversion method. கண்டுபிடிக்க வேண்டியது one man alone how long he will take to complete the work. அதே போல் ஒன் விமன். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய்ன்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ லெட் த நம்பர் ஆஃப் டேஸ் அ மேன் அண்ட் அ விமன் number of days, let the number of days taken by வச்சு. ஓகே, taken by a man and women போட்டுக்கோங்க. ஓகே, the number of days taken by a man and a woman be x and y respectively. புரிஞ்சுதுங்களா? ஒரு மேன் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு, ஒரு விமன் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு, அதான் இந்த நம்பர் ஆஃப் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். So let the number of days taken by a man be x and women be y. எடுத்தாச்சு. Okay. Now let us form the equations. Clear? 4 men and 4 women. அதுக்கு முன்னாடி நம்ம work done by a man in a day, ஒரு நாளில் ஒரு மேன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு ஒர்க், இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிட்டோம், ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். work done by a man in one day. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ எக்ஸ் எடுத்துக்கிறாரு, மேன் எடுத்துக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ். அப்போ ஒன் டே அப்படின்னும் போது 1/x. அண்ட் சிமிலர்லி ஒர்க் டன் பை அ விமன் இன் ஒன் டே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விமன் இஸ் ஒய். அப்போ ஒன் டேன்னும் போது 1/y. கிளியர்? ஸோ 1/x 1/y. இப்போ நம்ம we have to form equation. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 4 men and 4 women can finish a piece of work in 3 days. நமக்கு ஒன் டே ஒர்க் தெரியும், மேனோட ஒன் டே ஒர்க் என்னது 1/x. அப்போ 4 men அப்படின்னும் போது எவ்வளோ வரும், அப்போ 4 × 1/x வருமா. 4 women அப்படின்னும் போது 4 × 1/y வரும். டோட்டல் 3 days அப்படின்னா ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/3. நான் ஒன் டேக்கு தான் எழுதுனேன் இப்போ, சரிங்களா? அதே போல் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 men 5 women. 2 men அப்படின்னும் போது 2 × 1/x 2/x. 5 women போது 5 × 1/y 5/y. அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ 4 days. அப்போ ஒன் டே அப்படின்னும் போது 1/4. ஒர்க் டன் ஒன் டேன்னும் போது 1/4. கிளியர்? ஸோ கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணியாச்சு. கிளியர்? இப்போ நமக்கு யூஸ்வலாக வந்து 4x + 4 அந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் இருக்குது. அதை நான் மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, டேக் 1/x is equal to a, 1/y is equal to b. ஓகே. அப்போ 1/x a எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன மாறும், 1/x a எடுத்தோம்னா இது 4a ஆயிரும். 1/y b எடுத்தோம்னா என்ன ஆயிரும், அது 4b ஆயிரும். That is equal to 1/3. And similarly second equation என்ன ஆகும், 2a plus 5b is equal to 1/4. இப்போ என்ன பண்ணா, இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ பண்ணும்போது 12a plus 12b that is equal to 1 whole divided by 3 வரும். அந்த 3 இதில் by 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிடுறேன். சிமிலர்லி இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8a plus 20b is equal to 1. ஸோ இதான் நமக்கு என்னது கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நமக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது என்ன பண்ண தெரியும், நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண தெரியும். அப்போ எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும், நம்ம
12 12 8 20 and இந்த பக்கம் நமக்கு xy கிடையாது ab okay that is equal to 1 1 so இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் ax is equal to b ன்னு எடுத்துக்கலாம் so we have to use matrix inversion method so அப்போ x is equal to என்ன a inverse into b so we have to find out a inverse first என்ன கண்டுபிடிக்கணும் determinant of a கண்டுபிடிக்கணும் அப்போ determinant of a is equal to 12 12 8 20 8 20 so 12 into 20 எவ்வளோ 240 minus 12 8s are 96 இப்போ subtract பண்ணா what do we get so what do we get 10 ல 6 போச்சுனா 4 then 23 ல 9 போச்சுனா 23 ல 9 போச்சுனா 14 so 144 is the answer இப்போ next கண்டுபிடிக்கணும் adjoint a கண்டுபிடிக்கணும் so adjoint என்ன பண்ணுவீங்க main diagonal place change பண்ணனும் and the next diagonal sign change பண்ணனும் minus 12 minus 8 so this is our adjoint a now we have to find out inverse so a inverse is equal to 1 by determinant of a into adjoint a 20 minus 12 minus 8 12 so this is a inverse now இது என்ன பண்ணனும் x ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x is equal to a inverse b ல போய் என்ன பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் a inverse நமக்கு என்ன a inverse நமக்கு என்ன 1 by 144 into 20 minus 12 minus 8 12 and what is our b 1 1 1 1 so let us multiply so 1 by 144 into 20 minus 12 and minus 8 plus 12 that is equal to 1 by 144 into 20 minus 12 என்ன 8 minus 8 plus 12 என்ன நமக்கு 4 இந்த 1 by 144 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 8 by 144 and 4 by 144 so இது கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு so this will be 1 8s are 8 1 8s are 8 then 2 1 8s are 8 6 8 8 16 4 so 1 by 18 here 1 4s are 4 3 4s are 12 6 4s are 24 so we will have 1 by 36 so this will be our x the x நமக்கு என்னது நமக்கு a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ actually what is a நமக்கு a ன்றது நம்ம என்ன எடுத்தோம் 1 by x எடுத்தோமா b ன்றது 1 by y எடுத்தோம் அப்ப 1 by x is equal to a so we have 1 by x is equal to a so a ஓட வேல்யூ நமக்கு என்ன 1 by x equal to a ஓட வேல்யூ நமக்கு என்னது 1 by 18 அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 by x equal to 1 by 18 which means x is equal to 18 similarly 1 by y equal to என்ன b எடுத்தோம் அப்ப b ஓட வேல்யூ என்னது நமக்கு 1 by 36 அப்ப நம்ம 1 by y equal 1 by 36 now what is the value of y y is equal to 36 so x ஓட வேல்யூ 18 y ஓட வேல்யூ 36 so this is the required answer that means final answer நம்ம எழுதணும் கடைசியா என்ன எழுதணும் நம்ம number of days taken by a man 18 days so we have tried the number of days taken by a man எத்தனை நாள் 18 days and similarly number of days taken by a woman எத்தனை நாள் எடுத்துக்கறாங்க we have got 36 days so we have tried 36 days so this is the answer so hope you understood thank you god bless